ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்றதற்கு பிறகு அவர் கொண்டாடக்கூடிய முதல் பிறந்த நாளாக இந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி 2026 வருடம் அமைந்திருந்தது. இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களால் அவர் கோலாகலமாக கொண்டாடலை அப்படின்னாலும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக கொண்டாடப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரசாயன கசிவு காரணமாக 5 பேர் பலியான சம்பவத்தால் அவர் தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பெருசாக கொண்டாடப்படலை அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால ஆனால் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நலத்திட்டங்கள், அன்னதானம், கோவில்களில் சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள், இரத்த தான முகாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வைத்து கொண்டாட்டங்களை ரொம்பவே ஜாலியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள், நடிகைகள், குடும்பத்தார்கள், நட்பு வட்டாரங்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு எண்ணற்றோர் வாழ்த்து மழையை பொழிஞ்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் குடும்ப விவகாரம் பெருசாக கருதப்பட்டாலும் அவங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் அவருக்கு வாழ்த்து மழை பொழிந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய மனைவி பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து கோரி குடும்ப பிரச்சனை நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய விவாகரத்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஃபோன் மூலமாக தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க. அதே மாதிரி அவருடைய மகனும் மகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவகாரத்து வழக்கு விஷயமா ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அம்மா கூட நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்வைத்து அவங்க பிரிஞ்சிருந்ததாகவும் தன்னுடைய தாய் கூட அவங்க இறந்ததாகவும் தன்னுடைய தந்தையான விஜய் அவர்கள்கிட்ட பேசுறதோ இல்லை உறவுகளை நீடிக்கிறதோ இல்லாமல் இருந்திருக்காங்க, எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அவருடைய மகனான ஜெய்சன் சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய தந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. அதே மாதிரி அவருடைய மகள் திவ்யா பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கால் மூலமாக தன்னுடைய தந்தையான முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. அதே மாதிரி பார்க்கும் பொழுது அவருடைய தாயார் சோபனா, தந்தையார் பார்த்தீங்கன்னா அவருக்கு தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகள், குடும்ப பிரிவு இருந்தாலும் அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அவருடைய பிறந்த நாளுக்கு அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பது அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களாகட்டும் அல்லது அவர்களுடைய தொண்டர்களாகட்டும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் அது ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் ரசிகர்கள் பெருமளவில் எதிர்பார்த்த ஒரே ஒரு நபருடைய வாழ்த்து அப்படிங்கிறது ரொம்பவே எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்தது. அவருடைய அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் ஒரே ஒருவருடைய வாழ்த்துக்காக ரொம்பவே கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில். ஆனால் நடிகை த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே பார்க்கும் பொழுது எந்த ஒரு வாழ்த்துமே அவங்க சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ரொம்பவே அவங்க இதுவாக இல்லாமல் ஒரு ஆக்டிவாக இல்லாமலே ஒரு 2-3 நாள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் அவர்களை அன்ஃபாலோ செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் பரவாயில்ல, நடிகை த்ரிஷா அவர்கள் விலகிட்டாங்களா, நட்பை முறைச்சிக்கிட்டாங்களா, இல்லை அவங்களுக்குள்ள வேறு ஏதேனும் உறவு இருந்தது, அந்த உறவு முறைக்கப்பட்டதா அப்படின்ற கேள்விகள் பலவும் சமூக வலைதளங்களில் உலா வந்துட்டுருக்கு. ஆனால் அவங்க அவங்களுக்கு இருவருக்கும் இடையில் நட்பு ரீதியாக மட்டுமே தொடர்பு இருப்பதாக மட்டுமே வெளிக்காட்டுவதாக சொல்லப்பட்ட நிலையில் வேற எந்த ஒரு விஷயமும் அவங்க வெளிப்படையாக கூறலை. பட் இருந்தாலும் சில பொது நிகழ்ச்சிகளில் வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இருவரும் ஒன்றாக சுற்றுவது, ஒன்றாக செல்வது, அது சார்ந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாவது போன்ற விஷயங்கள் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு பேசுபொருளாகவே இருந்தது. இதை வைத்து எதிர்கட்சியினர் சில அரசியலும் செய்திருந்ததை நம்மளால் பார்க்கவும் முடிஞ்சது. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வருடம் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி வந்த நடிகை த்ரிஷா இந்த வருடம் எந்த ஒரு எந்த ஒரு புகைப்படத்தையும் பகிராம அவங்க எந்த ஒரு வாழ்த்தும் சொல்லாமல் இருந்தது. ஒரு புறம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் கேள்வியை எழுப்பியிருந்தது. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நடிகை த்ரிஷா அவர்கள் நான் இரவு 12 மணிக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய
அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து இணையத்தில் பகிர்ந்திருக்காங்க. தற்போது அந்த விஷயம் ரொம்பவே வந்து பரவலா சமூக வலைதளங்களில் தீயா பரவி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு. ஒரு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா அவர்கள் இந்த போஸ்ட்டை போட்டு அவங்க வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கேள்வியாகவே அமைந்திருக்கிறது. ஒருபுறம் முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆட்சியிலையும் சரி, அவருடைய மற்ற விவகாரங்கள்லையும் சரி, நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்காரு. ஏன்னா அவருடைய ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பதவி ஏற்று வந்து சில மாதங்கள் தான் ஆகின்றன. இதுக்கப்புறம் அவர் இந்த சில மாதங்கள்லேயே பார்க்கும் பொழுது அவர் வந்து நல்லாட்சி புரிகிறாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்பட்டது. அதிரடி நடவடிக்கைகளை அவர் வந்து எடுத்து வருகிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டாலும், மற்றொரு புறம் அவருடைய குடும்ப விவகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர். அவருடைய குடும்ப விவகாரத்தில் வந்து நாம் தலையிட முடியாது. அவருக்கு அவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, அவர் யார் கூட வாழணும், எப்படி யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயமாக கருதப்பட்டாலும் அதில் நாம் எந்தவித கருத்துக்களையும் எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. அப்படின்னாலும் கூட அவர் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் அதை பற்றி சில விஷயங்களை விவாதிக்கவும் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் சிலர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் வந்து அரசியலாக்குவதையும் வைத்திருக்கிறார்கள். அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. எந்த ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றிய விவாதங்களை அதிகமாக பேசுறதை விட அவர் என்ன மாதிரி ஆட்சி செய்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதிகமாக வந்து பேசலாம். பட் இருந்தாலும் இந்த விஷயம் நடிகை த்ரிஷா கூட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பு உறவு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது வெறும் நட்பு மட்டுமா அல்லது வேறு ஏதேனும் ஒரு உறவா அப்படின்றத தாண்டிய ஒரு கருத்துக்களும் விஷயங்களும் பார்க்கும் பொழுது சமூக வலைதளங்களில் ரொம்பவே தீயா பரவி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புகைப்படம் வந்து தற்போது வெளியாகி இருப்பது அப்படிங்கிறது வந்து அனைவர் மத்தியிலையுமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாகவே மாறி வந்துட்டுருக்கு. இது குறித்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில் வந்து அதிகமாகவே பேசுகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய அனைத்து விஷயங்கள்லையும் பொறுப்புகளை வந்து கடைபிடிக்கணும், நல் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஒரு சிலரிடம் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு சிலர் அவருடைய தனிப்பட்ட விஷயத்துல நாம தலையிடக்கூடாது, அவர் ஆட்சி எப்படி பண்றாரு, அது சரியா பண்றாரா இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஒருவருடைய தனிப்பட்ட விஷயங்களை நம்ம நுழைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது அப்படின்றதையும் மற்றொரு தரப்பினர் வந்து வெளிப்படையாவே தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இரு வேறுபட்ட கருத்துக்கள் நிலவி வரக்கூடிய இந்த சூழ்நிலை எந்த ஒரு விஷயத்துல போய் முடிய போகிறது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய மனசுல பட்டதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இது போன்ற அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.